ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும் அப்படின்றத சொல்லியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட வந்து இது வரைக்குமே ஒரு 6, 7 மாத காலங்களாகவே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ரிசல்ட்ட எப்போ அப்டேட் வந்து குடுக்க போறாங்க, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்போ தான் அப்டேட் குடுக்க போறாங்க. அதே மாரி இந்த டிஆர்எம்ஸ் மூலமா என்ன தகவல் குடுத்துருக்காங்க. கட்டாயம் என்ன டேட்ல வந்து அப்டேட் ஆகும். இது மாரி நெறைய பேரு, நெறைய சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு டிஆர் ஆப்ஸ் மூலமாக நேற்று வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நாளை முதல் ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி வந்திருக்கு. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதமே குடுக்க வேண்டிய ரிசல்ட்டு. அதுலேருந்து இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்னத சொல்லியே நம்மளுக்கு வந்து 6, 7 மாத காலங்கள் வந்து ஓட்டிட்டாங்க. இருந்தாலுமே எதனால ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுக்கல அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய கேள்வி. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு? உண்மையான நிலவரம் வந்து என்ன? இந்த ரிசல்ட் வருமா? வராதா? ஏற்கனவே வந்து அவங்களாம் செலக்ட் பண்ணி போஸ்டிங் வந்து குடுத்துட்டாங்களா? அப்படின்ற மாரிலாம் நெறைய பேரு நெறைய வதந்திகள் பரவிட்டு வருது. இந்த நிலையில் தான் இந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க? வருமா? வராதா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குளறுபடிகள், நெறைய பணக்கட்டுப்பாடுகள்லாம் இதில வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்ட வந்து குடுக்கல அப்படின்ற மாரியும் நெறைய பேரு சொல்றாங்க. இது உண்மையா? இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கா? அப்படின்றலாம் வந்து சொல்றாங்க. இருந்தாலுமே ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இந்த செலக்ஷன் லிஸ்ட்டு இதில வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முன்னுரிமையின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து ஆ முதல் பட்டதாரி சான்றிதழ் அவங்களுக்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குடுத்துருக்காங்களா? இல்லையா? என்ன ப்ராசஸிங் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க? செலக்ஷன் ப்ராசஸிங்கில பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு? இந்த ரிசல்ட் எப்போ தான் அப்டேட் குடுப்பாங்க? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நேர்காணல் முடிந்து ஒரு 8, 9, 10 மாத காலங்கள் வந்து ஆயிடுச்சு. அக்டோபர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது இல்லையா? அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸிங் வந்து நடத்தி அதுலேருந்து டிசம்பருக்குள்ளேயே அவங்க வந்து முடித்துட்டாங்க. டிசம்பர் இறுதிக்குள்ளேயே நாங்கள் வந்து ரிசல்ட்டை குடுப்போம் அப்படின்றத டிஆர் ஆஃபீஸே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே இது வரைக்குமே ரிசல்ட் வந்து குடுக்கல. அந்த ரிசல்ட் தான் எப்போ வெளியாகும் அப்படின்றத ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் பார்த்தீங்கன்னா, வெளியாகிருக்கு. கட்டாயம் நாளை முதல் ரிசல்ட் மாவட்ட வாரியாக அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த நிலையில் தான் இப்போ இந்த அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் கட்டாயம் நாளை இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆக போகுது அப்படின்றது தான் அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே அனைவருமே நேர்காணலை வந்து முடித்துவிட்டு தான் அனைவருமே வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இன்னுமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே வந்து நடக்கல இல்லையா? பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றத ஆகிட்டு இருக்குது. இந்த நிலையில் இனிமே நடக்காத வந்து இருக்கு இல்லையா? ஆல் டிக்கெட்டே வந்து விடாமல் இருக்காங்க. இந்த நிலையில் தான் அதே மாதிரி தான் நாளை முதல் அனைவருக்குமே ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வெப்சைட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துமே அந்த வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் நாளை நீங்கள் வந்து ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வெளியாயிருக்கு. ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எதனால் அவங்க வந்து ரிசல்ட் வந்து குடுக்கல? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதனால தான் எங்களுக்கு வந்து வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே 2024 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வேகன்சி குடுத்துருந்தாங்க இல்லையா? அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அதுலேருந்து
பதவி உயர்மானம் வந்து வேணும் அப்படின்ற மாரி நெறைய கேஸு இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருந்தாங்க. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ இது மாரி 10 வருடம் கழித்து ஸோ வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பதவி உயர்மானம் வந்து குடுத்துடணும் அப்படின்றத அவங்க வந்து போட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கலாம் இப்ப அ பதவி உயர்மானம் வந்து அவங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களுடைய ப்ராசஸிங்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் சில சில ப்ராசஸிங் மட்டும் வந்து இருக்கு. இருந்தாலுமே விரைவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் அப்டேட் குடுப்போம் அப்படின்ற தகவல் வெளியா இருக்கு. இருந்தாலுமே முடித்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நாளை முதல் ஒரு 3, 4 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இதனால தான் டிலே ஆகுதா அப்படின்னா, கொஞ்சம் டிலே ஆகுது. அனைவருக்குமே தெரியும் இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில எவ்வளோ ஸ்லோ ப்ராசஸிங் வந்து நடக்கும் அப்படின்ட்டு. ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடக்கும். இருந்தாலும் கூட்டுத்துறை அமைச்சர பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் நாங்க வந்து பணியாணை வந்து குடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு தகவல் வெளியா இருக்கு. மே 20ஆம் தேதிக்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத அஃபிஷியலாகவே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் வந்துரும். அடுத்ததாக இதில செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு? எத பேஸ் பண்ணி அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும் செலக்ஷன் ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்காங்க. இத பேஸ் பண்ணி தான் அனைவருமே இந்த வேலைய வந்து வழங்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு 70, 80% வச்சிருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கும். காம்படிஷன் நெறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில இந்த ப்ராசஸிங்லாம் வந்து இருந்து அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும். அதே மாரி இந்த செலக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்துக்குமே 90, 95% வந்து முடித்துட்டாங்க. அடுத்ததாக இதில வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் வந்து குடுப்பாங்க அப்டின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்டின்னா, அவங்களோட ஒவ்வொரு மாடலும் வெப்சைட் இருக்கு இல்லையா? அது மூலம் தான் ஆகும். பிடிஎஃப்பா வரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல நம்மளுடைய பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் பர்த்லாம் குடுத்து நம்ம வந்து ரிசல்ட் ஆயிருக்குமா அப்டின்றத செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமைய பொறுத்தளவுக்கு நீங்க முதல் பட்டதாரியா இருந்திருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைத்திருக்கு. அதே மாரி இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை இதில வந்து கிடைத்திருக்கு அப்படின்றத வெளியாயிருக்கு. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.